யார் அந்த சார்? இதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. ஆமாங்க, அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுத்தின இந்த ஞானசேகருக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளன. என்னென்ன தண்டனைகள், எந்தெந்த சட்டத்துக்கு கீழே என்னென்ன தண்டனைகள் வழங்கியிருக்காங்க, எவ்வளவு அபராதம் விதித்திருக்காங்க, அந்த தகவல் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுத்தின ஞானசேகர அவங்கள கைது செய்யப்பட்டு இப்ப அவருக்கான தண்டனையை மகளிர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறாங்க. மகளிர் நீதிமன்றம் தண்டனைகளை வழங்கியிருக்கிறார்கள். என்னென்ன பிரிவுகள், என்ன அபராதம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, சட்டப்பிரிவு 329 கீழ விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடந்திருக்காரு ஞானசேகர். அதனால 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. அது மட்டும் இல்லாம சட்டப்பிரிவு 126 பிரிவு 2 கீழ் சட்ட விரோதமா தடுத்து நிறுத்தினால 1 மாதம் சிறை தண்டனை. சட்டப்பிரிவு 87 கீழ வலுக்கட்டாயமா கடத்தி தன் விருப்பத்துக்கு இணங்க வைத்ததனால 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. அது மட்டும் இல்லாம 10,000 ரூபாய் அபராதம். சட்டப்பிரிவு 127 பிரிவு 2 கீழ் உடல்ல ஏதேனும் காயம் ஏற்படுத்தி இருந்தா அதுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை. சட்டப்பிரிவு 75 பிரிவு 2 கீழ் பாலியல் வன்கொடுமை செய்ததுனால 3 ஆண்டு சிறை தண்டனை. அதுக்கப்புறம் சட்டப்பிரிவு 76 கடுமையா தாக்கியிருக்காரு, அதனால 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம். சட்டப்பிரிவு 64 பி பிரிவின் கீழ் பாலியல் வன்கொடுமைக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பிரிவு 351 பிரிவு 3 கீழ் கொலை மிரட்டல் விடுத்திருந்தா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம். சட்டப்பிரிவு 238 பி பிரிவின் கீழ் பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்கள் அவர் எடுத்திருக்கிறாரு, அதனால 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம். சட்டப்பிரிவு 66E ஆஃப் ஐடி ஆக்ட் தனிநபர் அந்தரக உரிமைகளை மீறினதுனால 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 25,000 ரூபாய் அபராதம். கடைசியா தமிழ்நாடு பெண்கள் எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2002 பிரிவு 4 கீழ 3 to 4 வருடங்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும். ஆக மொத்தம் ஞானசேகருக்கு வழங்கப்பட்ட தண்டனையானது 30 ஆண்டுகளுக்கு நீடித்துள்ளது. 30 ஆண்டுகளுக்கு அவர் சிறை தண்டனை. அது மட்டும் இல்லாம 90,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாலியல் வன்கொடுமை செய்த நபர், வெறுமனே பிரியாணி கடையை வைத்து நடத்தக்கூடிய நபர் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இதற்காக மகளிர் நீதிமன்றம் இப்பேற்பட்ட தண்டனையை வழங்கியிருக்கிறது. இது வரவேற்க கூடியதுதான். ஏன்னா பாலியல் வன்கொடுமை செய்ய முன் வரவங்களுக்கு இதெல்லாம் முன் உதாரணமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஞானசேகர் மட்டும்தான் இந்த இதில் ஈடுபட்டிருக்காரா, இல்ல வேறு ஏதேனும் நபர்கள் இருக்கிறாருங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினதற்கு அரசு தரப்புல இருந்து என்ன தகவல் வெளியாகி இருக்குன்னா, ஞானசேகர் ஒரு 6 to 8 மணி, அந்த சம்பவம் நடந்த 6 to 8 மணிக்குள்ள எந்த அழைப்பும் ஞானசேகருக்கு வரல. ஞானசேகர் மட்டும்தான் அதில் ஈடுபட்டிருக்கார், வேறு எந்த நபரும் இதுல ஈடுபடல அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் விளக்கம் தெரிவிச்சிருக்கிறார். ஆக இந்த தண்டனை தமிழ்நாட்டுக்குரிய ஒரு பெருமைன்னு சொல்லலாம். இந்த தண்டனை வரவேற்கத்தக்கது. இது போன்ற செயல்களில் மீண்டும் மீண்டும் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளின்னு சொல்லலாம். இந்த தண்டனை வரவேற்கத்தக்கக்கூடிய தண்டனையாக இருந்தாலும் இனிமேல் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் இதைவிட கடும் தண்டனை வழங்கப்படும் என்று நாம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இது சார்ந்த கருத்துக்களை மறக்காம நம்மளுடைய சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு, இது போன்ற சமூகத்துக்கு தேவையான தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கோபாசை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க.